Rubilux Paints. Best quality, best value for money. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் Rubilux Paints. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. இந்த கிறிஸ்மஸை இன்னும் அழகாக்க காஞ்சிபுரம் SM சில்க்ஸில் 60% வரை சிறப்பு தள்ளுபடி. அருகில் உள்ள ஷோரூமை இப்பவே தளபதி படம் எதிர்பார்ப்பு இல்லாமல் இருக்க முடியுமா? தளபதி படம்னா எல்லா படமும் இருக்கும், எதிர்பார்ப்பு இருக்கும். காலையிலேருந்தே ரோகிணி தியேட்டரில் நிறைய பேர் வந்து படம் ரிலீஸே ஆகலைனாலும் விஜய் அவர்களை கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் எப்போ வந்தீங்க? என்ன விஷயங்கள் இங்கே நடந்திருந்தது? நான் காலையில் 6 மணிக்கு வந்தேன். 6 மணிக்கு வந்து 6 மணிலேருந்து நான் தளபதி மகள் பார்த்துருந்தா உட்காந்துருக்கேன். தளபதி உங்கள் படம் ரிலீஸ் ஆகலையே, வருஷம் வருஷம் ஒரு படம் வந்தாலே அன்றைக்கி தான் பொங்கல் தீபாவளி எல்லாமே அன்றைக்கி தான். அன்றைக்கி ஒரு நாள் தான் பொங்கல் தீபாவளி எல்லாமே. காலையிலேருந்தே ரோகிணி தியேட்டரில் சரியான கூட்டம். என்ன எதிர்பார்த்தீங்க? எப்படி? ஆக்சுவலாக இன்றைக்கி நான் இந்த பிரபாஸ் சார் படத்துக்கு வந்தேன். 15 மினிட்ஸில் வந்து லேட் ஆயிடுச்சு படம். இருந்தாலும் இங்கே நிற்கிறதுக்கு காரணம்னா, நான் வந்து விஜய் சாரோட ஃபேன் கிடையாது. ஒரு மனுஷன் அரசியல் களத்துக்கு வராரு, நல்லது பண்ணணும்னு நினைக்கிறாரு, அவர் பின்னாடியாக நம்ம நிற்கக்கூடாது, சப்போர்ட் பண்ணணுன்றதுக்காக தான் அந்த படம் 10-15 நிமிஷம் லேட் ஆனாலும் பரவாயில்லன்னு நான் அவருக்காக வந்து நின்றுட்டுருக்கேன். இந்த மாதிரி ஒவ்வொரு விஜய் சாரோட ஃபேன்ஸும் ஒவ்வொரு விஜய் சாரோட தொண்டர்களும் அவர் கூட வந்து நிற்கணும். அது நின்னாலே போதும், ஈஸியாக வந்து அவர் 2026 வின் பண்ணுவார். இந்த படம் வராதது உண்மையாகவே ரொம்ப கஷ்டங்க. இந்த படத்தை தயவுசெய்து நாளைக்கு நாளன்னைக்கு ஏதாவது ஒரு டேட்டாவது அனௌன்ஸ் பண்ணி தயவுசெய்து ரிலீஸ் பண்ணுங்கள். இந்த 10-15 நாள் ஒரு பொங்கல் லீவு, ரிப்பப்ளிக் டே, இந்த லீவ் அப்படிங்கிறது இருக்குது. இந்த லீவில் எல்லாருமே தேட்டருக்கு வருவாங்க, கொண்டாடுவாங்க. அதுதான் வந்து பொங்கல் தீபாவளி ஒரு செலிப்ரேஷனாக இருக்கும். அதை விட்டுட்டு ஒரு லாஸ்ட்டு படத்துக்கு போய் இவ்வளோ அழுத்தம் கொடுக்குறீங்க, இது ரொம்ப தப்புங்க. இது ரொம்ப ரொம்ப தப்பு. இதுக்கான ரெஃப்ளெக்ஷன் அப்படிங்கிறது 2026 எலெக்ஷன் ரிசல்ட்டில் தெரியும். எம்ஜிஆர் அவர்களுடைய உலகம் சுற்றும் வாலிபன் படத்துக்குமே இதே மாதிரி ஒரு நெருக்கடி வந்தது. அதுக்கப்புறமும் ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் எம்ஜிஆர் அவர்கள் வந்து திராவிடத்திலேருந்து வந்து சிஎம் ஆனார்ன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதையும் இதையுமே கம்பேர் பண்ணுறாங்க அவங்களோட ஃபேன்ஸ். அதை எப்படி பார்க்குறீங்க? அதுவும் 1967 77 ஹிஸ்ட்ரி ரிப்பீட்னு தலைவர் சொல்லியிருக்கிறாரு. அதுதான் திரும்ப நடக்க போகுது. அவர் செங்கோட்டையன் சார் கூட சொல்லியிருந்தார், புரட்சி தலைவர் இவர் வந்து புரட்சி தளபதி அப்படின்னு. அதுதான் நடக்கும். நீங்கள் வேணால் பாருங்கள். இந்த அழுத்தம் அப்படிங்கிறது அவரை மேற்கொண்டு ஜெயிக்க தான் வைக்கும் 2026. கண்டிப்பாக வந்து சிஎம் அவர் பாருங்கள். காங்கிரஸ் சப்போர்ட் பண்ணுறாங்க. விஜய் சார் வந்து பிஜேபியோட பி டீம் சி டீம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி காங்கிரஸ் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு அப்படிங்கிற ஒரு வார்த்தை திருமாவளவன் சாராக இருக்கட்டும் எல்லாரையுமே வந்து ஒரு பெரிய லெவலில் ஒரு புரட்டி போட்டிருக்கு தேமுதிக எல்லா கட்சியும். கண்டிப்பாக பாருங்கள், விஜய் சார் வின் பண்ணுவார். இது தேங்க்ஸ் தான் சொல்லணும் பிஜேபிக்கு. ஏன்னா மெர்சல் டைம்லேயே தமிழிசை மேடம் உள்ளே புகுந்து நல்லா ப்ரொமோஷன் ஏற்றி விட்டு மெர்சல் ஒரு நல்ல கலெக்ஷன் அடிச்சுது. இப்போ அதே மாதிரி பிஜேபி திரும்ப ஜனநாயகனுக்கு நல்லா ப்ரொமோஷன் பண்ணி விட்டீங்க, ரொம்ப தேங்க்ஸு. இன்னும் கூட கொஞ்சம் ப்ரொமோஷன் பண்ணி விடுங்க, அது அவருக்கு அது ஃபேவராக தான் அமையும். ஒவ்வொரு படத்துக்குமே இப்போ ஏற்கனவே இந்த துப்பாக்கி, கத்தி, தலைவா, மெர்சல், லியோ, இந்த மாதிரி ஒவ்வொரு படத்துக்கும் ஏதாவது ஒரு நெருக்கடி வருது. அதே மாதிரி தான் இப்போ ஜனநாயகனுக்கும் வருது. இது எப்படி இருக்குது? ஒரு சினிமா ரசிகராக இருக்கட்டும், இல்லை விஜய் அவர்களோட ரசிகராக இருக்கட்டும், அது எப்படி தோணுது? என்ன இப்போ அவர் பாட்டு அமைதியாக இருந்தார், எதுவும் பேசாமல். இப்போ பாருங்களேன், கமல் சார் வந்த போதும் இப்படி தான் சொன்னாங்க, பிஜேபி பி டீம் அப்படிலாம் சொன்னாங்க. அதே கமல் சார் வந்து அப்புறம் கூட்டணி போனதுக்கப்புறம் கமல் சார் மாதிரி உலகத்திலே வந்து ஒரு நல்லவர் இல்லைப்பா அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி தான் வந்து இன்றைக்கி இப்போ விஜய் சார் அவர் உண்டு, அவர் வேலை உண்டுன்னு இருந்திருந்தாருன்னு வைங்களேன், எல்லாம் வந்து சால்வாக போயிருக்கும். இப்போ அவர் அரசியலில் களத்தில் வர்றது பல பேருக்கு வந்து, ஏன்னா எல்லாரையும் ஓட வச்சுட்டார்ல. இவர் அன்றைக்கி ஈரோடு போகிறாருன்னா சிஎம் சார் என்ன பண்ணுறாரு, டக்குன்னு நான் குளத்தூருக்கு போகிறேன்னு அன்றைக்கி ஒரு ஈவெண்ட்டு, இதை எப்படியாவது கேன்வாஸ் பண்ணோம் அப்படி இப்படின்னு எல்லாரும் ஓடிட்டுருக்காங்க. எல்லாரையுமே வந்து விஜய் வந்து எல்லாரோட பிஸ்னஸ்லேயும் மண்ணெல்லி போட்டார்ல இன்றைக்கி. அதனால் வந்து அந்த கோவம் தான் எப்படியாவது பண்ணி அழிக்கணும் அப்படின்னு விஜய் சாரை பார்க்குறாங்க. அது ஒன்றும் பண்ண முடியாது. மக்கள் அவர் பின்னாடி நிற்கிறாங்க. மதங்களை புண்படுத்துறவர் தான் சமத்துவ மாநாடுன்னு கிறிஸ்மஸில் கூப்பிட்டு பிரம்மகுமாரிகள் இயக்கம், முஸ்லீம்ஸு, கிறிஸ்டியன்ஸு எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பேசுவாரா? அப்படி அவர்லாம் வந்து கிறிஸ்டியன்ன்றதே எனக்கு வேட்டைக்காரன் படம் அப்புறம் தான் தெரியும், அவர் ஜோசப் விஜய்னு. அப்படிப்பட்ட மனுஷனே கிடையாது. அவர் வந்து எல்லாருக்குமான பொதுவான ஒரு மனுஷன். அவர் போய் இது அரசியல். அவர் வந்து மதத்தை புண்படுத்தினார். எந்த மதத்தை அவர் புண்படுத்தினார்? வேலாயுதம் படத்தில் சொல்லியிருக்காரு, ஒரு முஸ்லீம் ஃப்ரெண்ட் இல்லாத ஒரு இந்துவை நீ பார்க்க முடியாது அப்படின்னு. அவர் எப்போவுமே நல்லதாக தாங்க சொல்கிறாரு. உங்களுக்கு பிடிக்கல, உங்களுக்கு கூட்டணி வந்தால் இப்போ கூட்டணிக்கு வரணும். அவர் கூட்டணி வரமாட்டார், பிஜேபியோட வரமாட்டார், டிஎம்கேவோட போக மாட்டார். அரசியல் எதிரி, கொள்கை எதிரி யாருன்றதுல தெளிவாக இருக்கிறார். மேபி காங்கிரஸ் இன்னும் சின்ன சின்ன கட்சிகளோட ஒரு பெரிய லெவலில் ஒரு கேம் சேஞ்சராக வந்து ஒரு பெரிய லெவலில் வருவார். 3ஆம் கூட்டணியாக அமைப்பார் விஜய் சார்.
ஒருவேளை ஜனநாயகன் படத்தில் வயலன்ஸ் நிறைய இருக்கிறதுனால இந்த பிளட்டை வந்து இது பண்ணுற மாதிரி சீன்ஸ் எல்லாம் வந்திருந்தது, அதனால கூட ஒரு வேளை இந்த மாதிரி சர்டிஃபிகேட் கிடைக்கிறதுக்கு தாமதமாயிருக்க வாய்ப்பு இருக்கா? அப்படிலாம் கிடையாது. அதெல்லாம் வந்து பிளட்டுலாம் வந்து அப்போனா ஜெயிலர் படத்தில் காட்டாத வயலன்ஸா? ஜெயிலர் படத்துலேயே இருந்ததில்ல, பல படங்களில் வயலன்ஸ்லாம் வருது. அதனால் இதிலலாம் வந்து பெருசாக வயலன்ஸ். விஜய் சார் படங்கிறது 10 வயசு குழந்தை, 8 வயசு குழந்தைலேருந்து 80 வயசு பாட்டி வரைக்கும் ரசிக்கிறக்கூடிய அளவுக்கு தான் ஒரு படம் எடுப்பாங்க. அதில் வயலன்ஸே இருக்காது. சும்மா இவங்களாம் ஒன்று க்ரியேட் பண்ணுறது உள்ளே வந்து அது ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்ததுங்க. இந்த பகவந்த் கேசரின்னு சொன்னாங்க. இவங்க என்ன தான் சொல்கிறாங்கன்னு போய் பகவந்த் கேசரி உட்காந்து பார்த்தேன். அதுலேருந்து 25% தான் எடுத்திருக்காங்களே தவிர கம்ப்ளீட்டாக இது வந்து ஒரு சர்க்கார், இது வந்து ஒரு கத்தி, ஒரு மெர்சல் அந்த மாதிரி இருக்குது. இது கம்ப்ளீட்டாக ட்ரெய்லர். எச் வினோத் அவருக்குன்னு ஒரு இது இருக்குல்ல, ஒன்றும் இல்லாத நேர்கொண்ட பார்வை படத்துலேயே அஜித் சாருக்கு அது ரீமேக் படமாக இருந்தாலும் அந்த ஒரு 15 நிமிஷம் ஃபைட்டு தீயாக இருக்கும். அப்போ இதில் வந்து கம்ப்ளீட்டாக இது கமர்ஷியல் மாஸ் மசாலா என்டர்டெயின்மெண்ட்டு எல்லாம் போட்டு ஒரு சர்க்கார் படத்தோட பார்ட் 2ஆக தான் இதை நம்ம பார்க்கணும். இது பகவந்த் கேசரி கிடையாது. இப்போது நிறைய பேர் இந்த பராசக்தி விசஸ் ஜனநாயகன் அப்படிங்கிற அந்த காம்படிஷன் ரொம்ப ஹெவியாக போய்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம எதை ஸ்க்ரால் பண்ணாலும் எதை பார்க்கும்போது இந்த ஒரு கேள்வி வந்து எல்லாத்துலேயுமே கேரி ஃபார்வர்ட் ஆகிட்டே வருது. இது எப்படி பார்க்குறீங்க? இது ஃபஸ்ட்டு காம்படிஷனே இல்லை, இது யாரும் ஒத்துக்கவே மாட்டுறீங்க. ஏங்க என்னங்க ஒன்றுமே புரியலைங்க. இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் நடந்தால் தாங்க அது மேட்ச்சு, இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்க்கும் நடந்தால் அது முன்னாடியே தெரிஞ்சிருங்க. பட் இருந்தாலுமே நான் சுதா கொங்காரா மேடமே அவங்களுடைய ஸ்கிரிப்ட் ஒர்க்கு, அவங்க வந்து ஒரு சூப்பர் டைரக்டர், அவங்களுக்காக நான் அந்த படத்தை போய் பார்க்கலாம், ஒரு தடவை பார்ப்பேன். எஸ்கே அண்ணன் கஷ்டப்பட்டு வந்திருக்காரு, அவருக்காக கூட பார்ப்பேன். பட் இது ஒரு பர்பஸாக எடுத்து விஜயை அடிக்கணும், காலி பண்ணணும் அப்படின்னு நினச்சி சில வேலை நடந்ததுன்னா மேபி எனக்கு தெரியல, மேபி எனக்கே மைண்டு மாதிரி நான் ஓடிடியில் கூட அந்த படத்தை போய் பார்த்துருவேன் பராசக்தியை. பட் 2 படமும் வந்திருந்தால் நல்லா தான் இருந்திருக்கும். ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. அட்லீஸ்ட் இப்போ புரிஞ்சது பாருங்கள் மக்களுக்கு. இப்போ ஜனநாயகன் வரலை, அட்லீஸ்ட் நீங்கள் பராசக்தியாவது ரிலீஸ் பண்ணலாம்ல, அதையும் ரிலீஸ் பண்ணல. அப்போ இதில் கிளியராக தெரியுதுல்ல இதில் ஒரு அரசியல் இருக்குது அப்படின்னு. அதனால் இதை எல்லாத்தையுமே வென்று 2026 அவர் தான் வந்து சிஎம்மாக வருவார். இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. மக்கள் அவர் பின்னாடி இருக்காங்க. அதாவது இது ஜனநாயகன் வந்தாலும் வரலனாலும் அதை வந்து நீங்கள் கவலைப்படாதீங்க. 234 தொகுதியிலையும் ஒரு கிளாஷ் இருக்குது. இந்த கிளாஷை விடுங்க, 234 தொகுதியிலையும் ஒரு கிளாஷ் இருக்குது. அந்த கிளாஷுக்கு நீங்கள் தயாராகிடுங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதுக்கு எல்லாம் தயாராகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி கேப்டன் அவங்களுடைய மனைவி அன்னியார் பிரேமலதா வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு வரும். அவங்க டிவிகேவோட கூட்டணியா டிஎம்கே கூடவானே, டிவிகே கூட மட்டும் வந்து ஒரு கூட்டணின்னு வரட்டும். தேமுதிக வந்து எங்கெல்லாம் நிற்கிறாங்களோ நான் போய் அவங்களுக்கு வந்து பிரச்சாரம் பண்ணுறேன். தளபதி தான் சிஎம், அது விடுறதா இல்லை. இந்த ஷோரூம் யாருது தெரியுமா, கார் ஷோரூமு, அந்த மால் யாருது தெரியுமா, அந்த இது யாருது தெரியுமா, அந்த முடிவெட்டுற கடை யாருது தெரியுமா, இவங்க ஒன்று டிஎம்கேவாக தான் இருக்கும், ஏடிஎம்கேவாக இருக்கும். பவர் ஒரு பக்கமே சர்க்குலேட் ஆகிட்டு இருந்தால் எப்போ தான் ஒருத்தன் புதுசாக வர்றது? வரட்டுமே, தளபதி வரட்டும், ஒரு ஆள் வரட்டும். அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். பஞ்சாபில் அமைஞ்சதில்ல, ஆம் ஆத்மி வந்து ஒரு கட்சி உள்ளே வந்து காங்கிரஸ் பிஜேபி இல்லாத ஒரு அத்தனை தொகுதியில் வின் பண்ணி பஞ்சாப் இத்தனைக்கும் ஸ்டேட் யூனியன் டெரிட்டரி கூட கிடையாது வந்ததில் ஒரு புது சக்தி வரட்டும் தமிழ்நாட்டில். தளபதிக்காக நிற்போம். எனக்கு 81 வயசாகுது. என்னுடைய பேரப்பிள்ளைக லண்டனில் இருக்கிற பேரப்பிள்ளைக, அம்மா சிகாகோவில் இருக்கிற பேரப்பிள்ளைக, பேத்தி எல்லாருமே விஜய் ரசிகர்கள். நான் லண்டன்லேயும் போய் பார்த்துருக்கேன். விஜய் படம் ரிலீஸ் ஆனால் ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட் ஷோ பார்ப்போம். அவ்வளோ க்ரேஸியாக இருப்போம். இன்ஃபேக்ட் அது உண்மையிலே எங்களுக்கு ரொம்ப ஷாக்கிங் நியூஸுங்க. இப்படி ஒரு நியூஸ் இதெல்லாம் உண்மையிலே 9ஆம் தேதி ரிலீஸுன்னு எப்போ சொன்னது, எப்போ கொடுத்துருக்காங்க, என்ன நடக்குதுன்னு ஒன்றும் தெரியல. இது பர்பஸாக பண்ண மாதிரி இருக்குது. ரொம்ப நாங்கள்லாம் எப்படா டிக்கெட்டுக்கு வரும், எப்போ ஏந்திட்டு இந்த வயசில் கூட இன்னி விஜய் படை பார்க்குறப்ப எங்களுக்கு ஒரு உற்சாகம், ஒரு அந்த எண்ணங்கள்லாம் எங்களுக்கு அதிகமாக. என் பேரன்லாம் சின்ன பையன்தான், பட் விஜய்னாவே அவ்வளோ கிரேஸியாக இருப்பான். ஸோ அப்படி நாங்கள் ஏங்கிட்டு இருந்தோம் இந்த படம் பார்க்கணும் அப்படின்னு. ஏன்னா இல்லை கடைசி படம் அது விஜய் அந்த ட்ரைலர்லாம் பார்க்குறப்ப பிரமாதமாக இருந்தது. அப்படி இருந்து கூட எங்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றம். இது வந்து அதாவது சினிமா வேறு, அரசியல் வேறு. சினிமாவிலேயும் அரசியலையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணி இது மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. அப்படின்னா இது வேணும்னே பண்ணுற மாதிரி தான் தெரியுது. ஏங்க ஓகே, ஃபஸ்ட்டு யூஏ சர்டிஃபிகேட் கொடுத்தாங்கிறாங்க, பிறகு யாரோ ஒருத்தர் சொன்னாருங்கிறதுக்காக மாற்றினாங்க. இப்போ கோர்ட்டில் வேறு ஆர்டர் கொடுத்துட்டாங்க. திரும்பி இவங்க மேல்முறையீடு போகிறாங்க. அப்படி சென்சார் போர்டில் போகிறாங்கன்னா இதை நான் என்ன சொல்கிறது, இது பர்பஸாக பண்ணுற மாதிரி தான் இருக்குது. பட் அஃப்கோர்ஸ்
அவங்க வேரியஸ் ரீசன்ஸ் சொல்லலாம், அது சரியில்லை இது சரி. எந்த படத்தில் இன்றைக்கி கொலை இல்லாமல் இருக்குது, எந்த படத்தில் இதாக இருக்குது, இதெல்லாம் இல்லை. இது மெயினாக அரசியலை பொறுத்தளவு அரசியல் விஷயமாக அந்த படத்தில் வரப்போய் அதை ஏதாவது தடுக்கணுங்கிற ஒரு எண்ணத்தில் பண்ணிகிட்ருக்காங்க. அது இப்போ ஒரு பார்ட்டி மட்டும் இல்லை, பல அரசியல் கட்சிகள் சேர்ந்து இவரை அப்படியே ஒதுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் விஜய்னா வெற்றி தான். என்றைக்கும் ஒரு நாள் இந்த வயசில் கூட எனக்கு அவ்வளோ உற்சாகத்தை கொடுக்குறவர். யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே வெரி எக்ஸைட்டடாக இருக்காங்க. ஆனால் ஒரு விஷயம் நான் சொல்கிறேங்க, இப்படியெல்லாம் பண்ணி சென்சார் போர்டு பண்ணி இப்போது சாதாரணமாக வந்து படத்தை ரிலீஸ் பண்ணிவிட்டு போயிருந்தால் கூட இவ்வளோ எஃபெக்ட் இருக்காது. இப்போ ஒவ்வொருத்தருடைய மனசுலேயும் எப்போ ரிலீஸ் ஆகும், கண்டிப்பாக போகணுங்கிற எண்ணங்கள் அதிகமாகி இவங்களே இந்த சென்சார் போர்டும் இந்த அரசியல் கட்சிகளே இந்த படத்தை ப்ரொமோட் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. நல்ல மேலும் பாருங்கள், 1000 கோடி வர்றது 1500 கோடி கூட வரலாம். ஏன்னா இன்னைக்கு காலையில் என்னுடைய பேரன் சொல்கிறான், லண்டனில் டிக்கெட்டெல்லாம் புக் பண்ணிட்டாங்க. டிக்கெட் புக் பண்ணி இன்றைக்கி ஷோக்கு போக வேண்டியது, அது டிக்கெட்டை ரிட்டர்ன் பண்ணுறாங்க, பணத்தை இன்றைக்கி இன்னைக்கு பவுண்ட்ஸில் ரிட்டர்ன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப பையன் கண் கலங்கினான். ஆக்சுவலாக அவனுடைய பேர் வந்து சிரிக்குட்டி. அவன் 2 வயசு 3 வயசுலேருந்தே விஜய் ரசிகர்கள். எப்படிப்பட்ட ஒவ்வொருத்தர் இப்போ இந்த படத்தை ஒரு தடவை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க இவங்க செய்கிற விஷயத்தில் இந்த அரசியல் கட்சிகளும் இது மாதிரி சென்சார் போர்டும் பண்ணுறதுனால இந்த படத்தை 10 தடவை பார்க்கணுங்கிற ஒரு எண்ணம் ஒவ்வொருத்தருக்கும் உண்டாகும். மேலுமே இது படம் நல்லா வளரும். விஜய் என்றைக்குமே வெற்றி தான். ஸோ அவருடைய எண்ணம், அவர் எதுக்கெல்லாம் அசர மாட்டாருங்க, எதாக இருந்தாலும் பார்ப்பார் அப்படிங்கிறதுக்கு பார்க்கக்கூடிய ஆள். வெற்றி மேல் வெற்றி வந்து சேரும், அவரை வந்து சேரும்னு சொல்லிட்டு நன்றி. ரொம்ப இதுவாக தான் சேடாக தான் இருக்குது. ஏன்னா எப்பயுமே வந்து விஜய் படம்னாலே ஃபுல்லாகவே வந்து காலையிலே வந்து ஃபுல்லாக பேண்டு ரசிகர் எல்லாமே வந்து க்யூவில் நின்று இதுன்றாங்க. எப்பவுமே ஹவுஸ்ஃபுல்லாகிடும். படம் நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ, பீஸ்ட்லாம் கூட சரி, படம் நல்லா இல்லைனா கூட வந்து அவருடைய ஃபஸ்ட் வீக் வந்து கலெக்ஷன் வந்து ஃபுல்லாகவே வந்து வந்துடும். அதுக்கப்புறம் வரதான் வந்து மற்ற எல்லாமே வந்து ஹையஸ்ட்டு அது மாதிரி. ஸோ இந்த மாதிரி வரும்போது என்னென்னா இன்றைக்கி தலைவர் படம் வராமல் இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆக்சுவலி விக்ரம் ஃபேன் தான் நான். இருந்தாலும் எனக்கு விஜய் பிடிக்கும், அஜித் பிடிக்கும், எல்லாருமே பிடிக்கும். படம் நல்லா இருந்தால் ஓகே, எல்லாமே நல்லா பார்ப்பேன் நான். படம் நல்லா இல்லைன்னா எல்லாமே ஓப்பனாக சொல்கிறது தான். பட் இது வந்து நம்ம வந்து பார்க்கவே உள்ள படம் பார்த்தா தான் தெரியும் நல்லா இருக்கா நல்லா இல்லைன்றது. மதங்களை புண்படுத்துகிறாங்கலாம் கிடையாது. வைலன்ஸ்னால் படம்னாலே இப்போ நான் இது கேஜிஎஃப் எடுத்துட்டிங்களா, அது இல்லாத வைலன்ஸா? எடுத்த உடனே எல்லாம் சொல்கிறது தான். அதில் ஓப்பனிங்லேருந்து எண்டு வரைக்கும். ஏன் விக்ரம் படம் எடுத்துங்க, ஃபஸ்ட் ஹாஃப் வரைக்கும் தான் ஒரு மாதிரி இதுவாக போகும், சஸ்பென்ஸாக போகும். செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கன்று தான். ஏன் அதில் வைலன்ஸ் தெரியல யாருக்கும்? படத்தில் எல்லாமே இருக்குது. வைலன்ஸுன்னு நம்ம பார்த்தோன்னா வைலன்ஸாக தான் தெரியும். அதாவது என்னங்கன்னா ஒன்றே தான், இது வந்து கடைசி படம்னால தான் இவ்வளோ வந்து இது ஒன்றும் இல்லைனா வந்து இந்த அளவுக்கு கூட நம்ம பண்ண மாட்டோம். ஏன்னா கடைசி படம் போது அதுக்கு நம்ம வழி விட்டு பண்ணுறது தான் நல்லா தான் இருக்கும். அவருடைய அதுக்கப்புறம் படம் வரப்போகுதுனால ஒன்று யாரும் வந்து இவ்வளோ பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ கடைசி படம்னால தான் இவ்வளோ வந்து எல்லோரும் வந்து இதுன்றது. இதே வந்து ரஜினி வந்து தலைவரோட கடைசி படம்னு சொல்லிட்டாங்கன்னா அன்றைக்கி எல்லாருமே வந்து வழிவிட்டு தான் ஆகணும். ஏன்னா வந்து படம் நல்லா இருக்குது நல்லா இல்லைன்றது அவர் இந்த சினி ஃபீல்டில் இருந்தார், ஓகே ஒரு 50 வருஷம் இருந்திருக்காரு. ஸோ அவர் கொடுக்குற நம்ம ஒரு மரியாதை தான் எல்லாமே சரி, யாராக இருந்தாலும் சரி. கடைசியாக நம்ம வந்து ஒருத்தர் நம்ம இதை விட்டு போகிறாங்க, நம்ம இண்டஸ்ட்ரி விட்டு போகிறாங்களோ, நமக்கு நம்ம கம்பெனியோட ஒர்க் பண்ணியிருப்பாங்க, ஒரு லாஸ்ட் அவங்களுக்கு ஒரு ரிட்டையர்மெண்ட் வரும்போது என்ன பண்ணுவோம், நம்ம ஒரு ஃபேர்வெல் பார்ட்டி வந்து அவருடைய மூமெண்ட்ஸ் எல்லாமே வந்து என்ஜாய் பண்ணுறதுக்காக நம்ம எல்லாமே பண்ணுவோம். எவ்வளோ தான் அவர் நம்மளை திட்டிருந்தாலும் சரி, எவ்வளோ தான் நம்ம எதுனாலும் சரி. ஸோ அதே போல் தான் அவருடைய கடைசி படம், அவர் மேலே நிறைய எதிர்மறை விமர்சனங்கள் கூட இருக்கட்டும், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. அவருடைய படம் கடைசி படம் ஓகே, நல்லவரோ கெட்டவரோ ஓகேவா. நம்ம எடுத்துக்கினா எக்ஸாம்பிள் எடுத்தோன்னா கலைஞர் கூட சரி, என்ன சொன்னாங்கன்னா மெரினால வந்து இதுவே வைக்கக்கூடாதுன்னாங்க. கடைசியில் என்னாச்சு, அவர் இறக்கும்போது ஓகே அவருடைய நம்ம தமிழ்நாட்டுக்காக அவருடைய வாழ்வு அவருடைய இது வந்து ஃபுல்லாக வந்து நம்ம இதுக்காக அர்ப்பணிச்சிருக்காரு. ஸோ அதனால் வந்து அவருக்கு நன்றி செலுத்தும் விதமாக வந்து மெரினாலே வந்து அண்ணா சமாதி பக்கத்துலேயே வச்சுக்கின்றாங்க. அதே மாதிரி தான் இதுவும் விஜயோட கடைசி படம் ஓகே, தனியாக வரட்டும், வந்துட்டு போட்டோம். இன்னும் அடுத்த வாரம் ஃபுல்லாக இருக்குது, நீங்கள் ஓட்டிங்க, பொங்கல் இருக்குது, பொங்கல் 4 நாள் இருக்குது, ஏன் 4 நாள் உங்களால் கலெக்ஷன் பண்ண முடியாதா? அது ஏ கொடுக்காம யூபைக்கு கொடுத்ததே பெட்டர் தான். அது சென்சார் வந்து அது வந்து என்ன தான் இருந்தாலும் சரி, பார்க்குற ஆடியன்ஸ் அவங்க என்டர்டெயின்மெண்ட் இருந்தால் போதும். சர்டிஃபிகேட்லாம் அது ரெண்டாவதுங்க. படம் நல்லா இருக்கா, நல்லா இருக்குது, நல்லா இல்லையா, நல்லா இல்லை, அதை வந்து முதல்ல வந்து தேட்டரை கொடுங்க.
தேட்டரில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எது வந்தாலும் ஜனங்கள் தான் முடிவு பண்ண போகிறது. நீங்கள் யாரும் வந்து முடிவு பண்ண போகிறது கிடையாது. அவங்க என்ன முடிவு பண்ணுறாங்களோ அதுதான். நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்ல போகிறாங்க, நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்ல போகிறாங்க, அவ்வளோதான். இது நீங்கள் யூ கொடுத்தாலும் சரி, ஏ கொடுத்தாலும் சரி. ஏன்னா ஏ கொடுத்தா ஆடியன்ஸோட இது வந்து கொஞ்சம் அஃபெக்ட் ஆகும். பட் இருந்தாலும் இப்போ வந்து அந்த மாதிரி இருக்கான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் ஆஃப் தி இது ரெஸ்ட்ரிக்ஷன் அந்த அளவுக்கு இருக்கான்னு தெரியல. பட் இருந்தாலும் யூ பை ஏ கொடுத்தது வந்து நல்லது. ஆல்ரெடி யூ பை ஏ வந்து ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணது தான். அது இப்போவும் கிடையாது, ஃபிக்ஸ் பண்ணது தான். பட் இவங்க தான் வந்து டிலே பண்ணிகிட்ருக்காங்க, ரொம்ப டிலே பண்ணிகிட்ருக்காங்க. நான் நேற்று வரைக்கும் கேள்விப்பட்டது வரைக்கும் ஒருத்தருடைய அப்ஜெக்ஷனால் இது வந்து நடக்கிறது வந்து ரொம்ப தப்பு. என்னென்னா மேஜர் ஆஃப் இது வந்து என்னென்னா யார் வந்து இதுன்றாங்களோ, ஸோ வெளியே இருந்து பார்க்குறவங்களுக்கு வந்து இவங்க வந்து ஒரு நடுநிலையாக தான் இருக்கணும். இது வந்து ஒருத்தர் பேஸ் பண்ணியும் இருக்கக்கூடாது. இப்போ வந்து ஆடியன்ஸ் வந்து சொல்கிறாங்க அப்படின்னா ஓகே, அது வந்து ரொம்ப தப்பு. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஆக்சுவலாக ப்ரமோஷன் நாங்கள் வந்து பண்ணணுன்ற அவசியம் இல்லாமல் எல்லாமே எங்களுக்கு அவங்களே பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அது வரைக்கும் அவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. நான் அதை தான் சொல்லுவேன். எங்களுக்கு ப்ரமோஷன் நாங்களாக பண்ணணுன்ற அவசியம் இல்லாமல் நிறைய ப்ரமோஷன் பண்ணுறாங்க. எவ்வளோக்கு எவ்வளோ இப்போ அதாவது படம் பார்த்துக்கலாம் அப்படின்றவங்க எல்லாத்தையும் கூட இன்றைக்கி இப்போ பண்ணுற எல்லா விஷயமும் ஏன் இந்த ஒரு படத்துக்கு இவ்வளோ கொண்டு போயிட்டுருக்காங்களே, சும்மா பிரச்சனைகள். கோர்ட்டு தீர்ப்பு கொடுத்துருச்சு, திருப்பி 2வது தடவை மேல்முறையீடு பண்ணுறாங்கன்னா அப்போ அந்த படத்தில் ஏதோ இருக்குன்ற ஒரு க்யூரியாசிட்டியை உருவாக்கிட்டாங்க. அது அவங்களா உருவாக்கிக்கிட்டாங்க. ஸோ மக்கள் எல்லாரும் அப்போ படம் ரிலீஸ் ஆச்சுன்னா ஏதோ ஒன்று இருக்குது, அதனால் கண்டிப்பாக கூட்டம் நிறைய வரும், படம் வேறு லெவலில் போகும். எம்ஜிஆருடைய உலகம் சுற்றும் வாலிபன் படத்துக்கு இப்படி தான் ஒரு ப்ரெஷர் வந்துச்சு. அந்த படத்துக்கு அப்புறம் தான் எம்ஜிஆர் அவர்கள் சிஎம்னு சொன்னாங்க. அதே மாதிரி தான் விஜய் அவர்களுக்கு நடக்குதுன்னு காலேருந்து ஒரு சில மீம்ஸ் பார்க்க முடியுது. அது எப்படி இருக்குது ஒரு விஜய் ஃபேனா? தேர்தலில் இறங்குறோன்னு சொல்லியாச்சு. தேர்தலில் இறங்குறதுக்கு முன்னாடியே விஜய்க்கு நிறைய எதிர்ப்பு இருந்துச்சு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. தேர்தல் அதாவது அரசியலுக்கு வரத்துக்கு முன்னாடியே எதிர்ப்பு இருந்துச்சு. இப்போ அரசியல் வந்ததுக்கப்புறம் அந்த எதிர்ப்பு வர்றது ஒன்றும் புதுசே கிடையாது. அவ்வளோ பெரிய கேப்டன் விஜயகாந்தாக இருக்கட்டும், எம்ஜிஆராக இருக்கட்டும், ஜெயலலிதாவாக இருக்கட்டும். ஜெயலலிதா அரசியலுக்குள்ளே அந்த மேடம்லாம் அரசியலுக்குள்ளே வரும்போது என்னென்னமோ பண்ணாங்க. ஸோ அந்த அளவுக்கு எங்கள் தளபதியை இன்னும் ரொம்ப அவங்க டார்ச்சர்லாம் பண்ணல. என்ன படத்தை நிறுத்தி வைக்க முடியும்? ஒரு நாள் நிறுத்த முடியும், 2 நாள் நிறுத்த முடியும். அதுக்கு மேலே நிறுத்தி வச்சா மக்கள் என்ன பண்ணுவாங்க, ரசிகர்கள் என்ன பண்ணுவாங்கன்றது அவங்களுக்கு தெரியும். ஸோ இதெல்லாம் வந்து கடந்து போகக்கூடிய ஒரு விஷயந்தான். அதாவது ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹேராம் படம் எடுத்துக்கோங்க, கமலஹாசன் நடித்தது பார்த்துருக்கீங்களா? அதே கமலஹாசன் விஸ்வரூபம் படம் எடுத்தார். அதில் மத ரீதியாக எதுவும் பேசலையா? எதுவும் நடக்கலையா? சிரிக்கிறீங்கள? சொல்லுங்கள், இதில் என்ன மத ரீதியாக என்ன நடந்திருக்கு? படம் வந்தால் தானே தெரியும். படம் பார்க்காமலே ஒரு சிலர் சொல்கிற கருத்தை நம்ம ஏற்றுக்க முடியாதுல்ல. அதுதான் நாங்கள் சொல்ல வரோம். ஆக்சுவலாக ஒரு விஷயம், அவங்க 2 பேத்துக்குள்ளே, அதாவது நான் வந்து ஒரு தளபதி ரசிகனாக சொல்கிறேன், சினிமாக்குள்ளே அரசியலை கொண்டு வரக்கூடாது. என்றைக்குமே எஸ்கே அண்ணா தான். அவர் ஒரு முடிவு எடுப்பார் கண்டிப்பாக. ஏன்னா அவர் தான் ஆல்ரெடி சொல்லிட்டாரு, 2 ரிலீஸ் ஆனாலும் 2ஐயும் கொண்டாடுங்க, அவ்வளோதான். நாங்கள் வந்து அதை எதிர்க்கணுன்ற அவசியம் எங்களுக்கு கிடையாது. அதுவும் ஒரு படம் தான். அதிலே உழைச்சவங்களும் உழைப்பாளிகள் தான், இதில் உழைச்சவங்களும் உழைப்பாளிகள் தான். ஒரு படத்தை ஒரு மாதிரி, இன்னொரு படத்தை ஒரு மாதிரியும் அரசியல்வாதிகள் கொண்டு போகிறாங்க. அந்த இதை மட்டும் மாற்றணும், அவ்வளோதான். ஜனநாயகன் படத்துடைய ப்ரொடியூசர் சைடில் வந்து இப்போது இன்றைக்கி ரிலீஸ் பண்ணாதனால ஆல்மோஸ்ட் ஒரு 500 to 600 crores பக்கம் லாஸு அப்படிங்கிற மாதிரி. மேடம், படம் ரிலீஸ் ஆன 2 நாள்லேயே தெரிஞ்சிடும், சரிங்களா? அது 500 கோடி லாஸுன்றதை தான் அவருடைய சைட்லேருந்து அவர் சொல்கிறாரு. படம் ரிலீஸ் ஆகி 1 வாரம் போச்சுன்னா அதெல்லாம் அவர் கால் தூசுக்கு சமம் தான் நான் சொல்லுவேன். அதை விட தாண்டுன்னு நான் எதிர்பார்க்குறேன்.